மணக்க மணக்க ரொம்பவே சுவையான போட்டி குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் 2 பெரிய சைஸ் போட்டி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அரை மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 8 முந்திரி, 1/2 டீஸ்பூன் வெள்ளை மிளகு போட்டுக்கோங்க. வெள்ளை மிளகு போட்டால் அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். அதனால் வெள்ளை மிளகு 1/2 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க, கொரகொரப்பு இல்லாமல். நெக்ஸ்ட்டு போட்டி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கழுவி வச்ச போட்டி, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி, இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு, அது கூட போடுறதுக்கு கத்திரிக்காவும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் போட்டால் இந்த போட்டி குழம்பும் இன்னுமே டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கத்திரிக்காயையும் போட்டுக்கலாம் அதில். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கடாய் காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிஞ்சு வச்ச தக்காளி அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் புதினாவை போட்டுக்கோங்க. மல்லித்தலை போடாதீங்க, புதினாவை மட்டும் போட்டு இல்லை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச போட்டியும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கிறதா எடுத்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக இருக்கிறது எடுத்திங்கனாக்கா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் நான் காரம் கம்மியான மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு குழம்புத்தூள் 2 ஸ்பூனு, அப்புறம் 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கலரிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதில் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கிண்டிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, திட்டமான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காவை அதில் போட்டுக்கலாம். கடைசியாக கத்திரிக்காவை போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி நம்ம அரிஞ்சு வச்ச மல்லித்தலையும் போட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 5 விசிலும், லோ ஃப்ளேமில் ஒரு 5 விசிலும் விட்டு இறக்குனிங்கன்னா ரொம்பவே 5 விசில் விட்டு இறக்கிட்டு திறந்திங்கன்னா ரொம்பவே சுவையான மணக்க போட்டி குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.